வரும் 24ஆம் தேதி மாநில தேர்தல் ஆணையர்கள் கூட்டத்தை தலைமை தேர்தல் ஆணையம் டெல்லியில் கூட்டியிருப்பதாக தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. உள்ளாட்சி தேர்தல்கள் தொடர்பாக இந்த ஆலோசனை நடைபெறும் என்றும் கூறப்பட்டிருக்கிறது. அதாவது உள்ளாட்சி தேர்தல்களில் தேர்தல் ஆணையத்தின் அதாவது வாக்காளர் பட்டியல் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து விவாதிப்பதற்காக இந்த கூட்டம் நடத்தப்படுவதாக தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது. உள்ளாட்சி தேர்தல்களை பொறுத்தளவில் நகராட்சி, பஞ்சாயத்து, மாநகராட்சி உள்ளிட்ட தேர்தல்களை மாநில தேர்தல் ஆணையங்கள் தான் நடத்தி வருகின்றன. இதற்காக ஒவ்வொரு மாநிலத்திற்கும் தனி சட்டங்கள் இருக்கின்றன. தமிழ்நாட்டை பொறுத்தளவில் 1994ஆம் ஆண்டு அதாவது தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையமானது அறிவிக்கப்பட்டது. தனி சட்டத்தின் அடிப்படையில் விதிமுறைகள் வகுக்கப்பட்டு வாக்காளர் பட்டியல் தயாரிக்கப்பட்டு தேர்தல்கள் நடத்தப்பட்டு வருகின்றன. உள்ளாட்சி தேர்தலுக்காக தனி வாக்காளர் பட்டியலும் தனி விதிமுறைகளும் உள்ளன. இந்த நிலையில்தான் முதல் முறையாக தற்போது மாநில தேர்தல் ஆணையர்களுடைய கூட்டத்தை தலைமை தேர்தல் ஆணையம் டெல்லியில் கூட்டியிருக்கிறது. உள்ளாட்சி தேர்தல்களில் வாக்குப்பதிவு இயந்திரங்கள், அதே போன்று வாக்காளர் பட்டியல், இணையதள பயன்பாடு போன்றவை குறித்து விவாதிப்பதற்காக இந்த கூட்டம் நடத்தப்படுவதாக தலைமை தேர்தல் ஆணையம் கூறியிருக்கிறது. முதல் முறையாக இப்படி ஒரு கூட்டம் கூட்டப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. தேர்தல் ஆணையமானது 25 ஆண்டுகளுக்கு பிறகு இது போன்ற ஒரு கூட்டத்தை கூட்டுவதாகவும் கூறியிருக்கிறது. எதற்காக இந்த கூட்டம் தற்போது தலைமை தேர்தல் ஆணையம் கூட்டியிருக்கிறது என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. ஏனென்றால் உள்ளாட்சி தேர்தல்கள் முழுவதும் மாநில அரசு தங்களுடைய சட்டத்தின் அடிப்படையில் முழு சுதந்திரமாக நடைபெற்று வரக்கூடிய ஒரு தேர்தல். தற்போது மாநில தலைமை தேர்தல் ஆணையர்கள், அதாவது மாநில அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள தேர்தல் ஆணையர்களை தேர்தல் ஆணையம் கூட்டி ஒரு கூட்டத்தை நடத்துவது எதற்காக என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. வரும் 24ஆம் தேதி இந்த கூட்டம் டெல்லியில் கூட்டப்படும் என்று தற்போது தலைமை தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது.